ஹாய் வியூஸ், சாய்பிபிடிக் சேனல். சாய்பிபிடிக் சேனலில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெனோவோ லேப்டாப்பில் நியூ மாடல் லேப்டாப்பு. இந்த நியூ மாடல் லேப்டாப்பில் டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அந்த டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆனதில் எப்படி நம்ம டிஸ்பிளே மாற்றுறது என்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பிளே மாற்றுறது நியூ மாடல் லேப்டாப், பழைய மாடல்லாம் 4 சைடு ஸ்க்ரூ கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கரை ஃபுல்லாக வெளியில் இழுத்து 2 சைடுமே அந்த ஸ்டிக்கரை வெளியில் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை ஃபுல்லாக நீங்கள் 2 சைடுமே இந்த ஸ்க்ரீனை எடுக்கும்போது 2 சைடுமே இது இருக்கும். இது ரெண்டுமே நம்ம எடுத்தால் தான் அந்த ஸ்க்ரீனை வந்து வெளியில் எடுக்க முடியும். நீங்கள் அந்த ஸ்க்ரீனை வந்து எடுக்க முடியல, அதாவது ஒர்க்கிங்கில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து இப்போது ப்ரோக்கன் ஆகிட்டதுனால நம்ம எப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ப்ரோக்கன் ஆகாமல் நல்லா இருந்த டிஸ்பிளேவை நீங்கள் கழட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த லீஃப் ரெண்டுத்தையுமே நீங்கள் கழட்டி, அதாவது இன்ச்சஸ் ப்ராப்ளமாக இருக்குது, இன்ச்சஸ்க்காக நம்ம இந்த டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, இன்ச்சஸ் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நான் சொல்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே எடுத்தால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து வெளியில் அழகாக வந்துடும். டிஸ்பிளே எடுத்து நீங்கள் அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்ச்சஸோ இல்லை பேனலோ நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். உடஞ்ச டிஸ்பிளே இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி லீஃப் 2 சைடுமே இருக்கும், ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் போட்டுருக்கேன். இதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்னர் ஃபுல்லாகவே இந்த பிரேஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிடணும். இந்த பிரேஸில் கழட்டும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து கழட்டணும். ஏன்னா பிரேஸில் வந்து ஃபுல்லாக வெளியில் எடுக்கிறதுக்கு பிரேஸில் வந்து உடையாமல், ஏன்னா ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. பிரேஸில் வந்து நீங்கள் பொறுமையாக அழகாக எடுத்துடணும். ரெண்டாவது நம்ம டிஸ்பிளே சொன்ன மாதிரி 2 பக்கமே லீஃப் இருக்கும். லீஃபை நீங்கள், அதாவது இந்த மாதிரி லீஃப் ஃபுல்லாக இருக்கும், இது ஃபுல்லாகவே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஏற்றுட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏற்றுறதுனால உங்களுக்கு நான் அதை காமிக்க முடியல. இப்போ டிஸ்பிளே எடுக்க நம்மளுக்கு வெளியே வந்துடும். இந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு இந்த கனெக்டர்ஸ் இருக்கும். இந்த கனெக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒரு பேப்பர் எல்இடி, இது பேப்பர் எல்இடியில் டிஸ்பிளே நம்ம வெளியில் எடுத்தாச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, சரிங்களா? டிஸ்பிளே உடஞ்சிருக்கிறதுனால நம்ம மாற்ற வேண்டியதாகிடுச்சு. காமிக்கிறோம் பாருங்க. இப்படி ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சார்ஜ் இல்லை, நம்ம சார்ஜ் போட்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம புது டிஸ்பிளேவே மாற்றலாம். புது டிஸ்பிளே நேற்று நம்ம பார்த்தோம். டிஸ்பிளே எல்லாத்தையுமே எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணும்போது எங்கே ஓப்பன் பண்ணி வேறு டிஸ்பிளே புதுசாக மாற்ற போகிறோன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே உடஞ்சிருக்குது. அது இன்றைக்கி நேற்று மாட்டும்போது டிஸ்பிளே வந்து மாற்றி வந்ததுனால ஃபிட் பண்ண முடியல. இன்றைக்கி டிஸ்பிளே வந்துருக்கு. ஃபஸ்ட் டிஸ்பிளே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம லேப்டாப்பை பற்றி பேசலாம். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ இதேமாரி பேக்கிங் தான் வந்தது. நம்ம ஓப்பன் பண்ணோம். பார்த்தா டிஸ்பிளேன்றதுனால நிறைய பேக்கிங். வாவ், பின்னு டிஸ்பிளே செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது. சைடுமே டிஸ்பிளே மாற்றிடலாம். ஃபுல் டிஸ்பிளே புது டிஸ்பிளே மாட்ட போகிறோம். ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் இல்லை. சக்ஸஸ். டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இப்போ ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா? விண்டோஸ்குள்ளே போட்டு ஆகிட்டு இப்போ பேஸில் போட்டு லாக் பண்ண வேண்டியதாங்க. இப்போ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்த்துக்கீங்க. ஃபஸ்ட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும் பொறுமையாக அப்படின்றது பிரேஸில் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்க்ரூஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் இதுமாரி லேயர் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் லேயரு. இது வந்து இங்கே கார்னரில் இருக்கும். ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். வந்துட்டோடனே நம்ம ஸ்க்ரீனை வந்து வெளியில் எடுத்துகிட்டு புது ஸ்க்ரீனை வந்து 30 பின் கேபிள் கரெக்டாக இருக்கும். அது லாக் இருக்கும். அந்த லாக் எடுத்துகிட்டு திருப்பி ஃபிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஸ்க்ரீன் மாட்டிட்டோடனே பிரேஸில் ஃபிட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு விண்டோஸ் வந்து ஒர்க் ஆகுது. விண்டோஸில் ஒரு வாட்டி லாகின் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
விண்டோஸ் அப்டேட்டிங் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே மாற்றுறதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கா இல்லை லைன்ஸ் என்ன வருதா இல்லை டிஸ்பிளே போயிட்டு வருதா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்பிளே வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். உடனே தான் டிஸ்பிளே மாற்றி தான் ஆகணும். லைன்ஸ் வந்தால் டிஸ்பிளே ரெடி பண்ண முடியுமா, கேபிள்ஸ் என்ன இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு கட்டி ஒன்றா பார்க்கலாம். மூணாவது ஆப்ஷனு இப்போ பிளிங்க் ஆகி வருது, ஸ்க்ரீன் போயிட்டு வருது அப்படின்னா அதையும் நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ப்ராடக்டெல்லாம் நம்ம ரெடிஃபை பண்ணிக்க புரியும். டிஸ்பிளே வந்து டோட்டலாகவே இது உடஞ்சதுனால நம்ம டிஸ்பிளே மாற்றிருக்கோம். விண்டோஸ் லாகின் ஆகிடுச்சா? இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து 100% ஓகே ஆகிடுச்சு. எல்லா ஃபிட்டிங்ஸும் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு.